அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். உங்களுக்கான வெற்றிக்கான பாதையில் உங்களுடன் நான் வேல்கனி. பார்த்தலாம் இன்னைக்கு பார்க்கும்போது நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க்ல நமக்கு இன்னைக்கு செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா திறன் மற்றும் ஊதியம் தொடர்பானவை, இணைதல் மற்றும் விலகுதல் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட். சரிதானா? எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறது இதுல இருந்து மேக்சிமம் நமக்கு கேட்கறாங்க. நம்ம புரிஞ்சு படிக்க வேண்டிய ஏரியாவும் இதுதான். அதனால நல்லா பாத்துக்கோங்க. இதுல பார்க்கும்போது நேத்து டாபிக் அப்படியே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு எஃபிஷியன்சி அண்ட் சேலரி, திறன் மற்றும் சம்பளம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலரா இந்த இடத்துல நம்ம வந்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட திறன் சார்ந்த விஷயங்கள். அதாவது வேகமா வேலை பாக்குறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஸ்பீடா வேலை பாக்குறாங்க. அதுதான் இங்கிலீஷ்ல தமிழ்ல ரெண்டுமே இப்படிதான் வரும். வேகமா வேலை பாக்குறாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லா வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கெட்டிக்காரன்னு சொல்லுவாங்களா, அந்த வார்த்தை எல்லாம் இதுல யூஸ் பண்ணுவோம். இவரை விட இவர் வேலையில ரொம்ப கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது இவங்களை விட இவங்க வேலையில கொஞ்சம் கம்மியா வேலை பாக்குறாங்க, கம்மியானா சீக்கிரமா முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி நாட்கள் தவிர்த்து அவங்க அந்த வேலையை எப்படி பண்றாங்க அப்படிங்கிற அந்த திறன் சார்ந்த எல்லாமே நமக்கு எங்க வந்துரும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடுக்குள்ள வந்துரும். அப்ப இந்த மெத்தட்ல வெரி பர்டிகுலரா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். நீங்க திறன் சம்பளம் பார்த்தோன்னே எந்த கணக்குக்கு போயிரும்னா ரேஷியோ. சோ இதை நம்ம ரேஷியோ எடுத்துதான் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ பேட்டர்னுக்கு வந்து ரேஷியோ மெத்தட்ல தான் இப்ப இதை சால்வ் பண்ணுவோம். சரிதானா? அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா சைட்ல நாய்ஸ் இருக்குதா? எல்லாருக்கும் இதே பிரச்சனை இருக்கா சொல்லுங்க. மைக் புதுசு, மேபி இது கரெக்டா தான் மாட்டிருக்கிறேன். சவுண்ட்ல ஆடியோல எது இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. பார்க்கலாமா? சரி, இதுல எஃபிஷியன்சி அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகத்து வரணும்னா ரேஷியோ ஞாபகம் வரணும்னு சொன்னோம். நோ கிளியர், ஓகே, வெரி குட். சார் இப்போ உங்களோட போனை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் இது இன்ட்ரோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், நம்ம பீத் கிளாஸ்ல எப்போதுமே எஃபிஷியன்சி சேலரி ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்மாறல்ல இருக்கும். எஃபிஷியன்சி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சேலரி அதிகமா இருக்கும். எஃபிஷியன்சி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சேலரி நமக்கு கம்மியா இருக்கும். இப்ப இங்க என்னன்னா எஃபிஷியன்சி சேலரி ரெண்டுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எப்படி அப்படின்னா நேர்மாறல்ல இருக்கும். அப்ப அதை வச்சுதான் இங்க பாப்போம். இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை செய்து முடிக்கும் விகிதம் 4:5 சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்களின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ எப்படி நம்ம திறனும் சம்பளமும் ஊதியம் சொல்லுவோம், இது ரெண்டுமே நேர் விகிதத்துல இருக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி திறனும் எஃபிஷியன்சியும் நாட்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர் விகிதத்துல இருக்கும். அதாவது என்னன்னா ஒருத்தர் ரொம்ப வேகமா வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு கம்மியான நாள் தான் எடுத்துப்பாரு. அப்ப எஃபிஷியன்சி கூடும் போது அதுக்கான டேஸ் கம்மியாகும். ஒருவேளை எஃபிஷியன்சி கம்மியாச்சு அப்படின்னா அதை அவர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கான நாட்கள் நமக்கு என்னன்னா கூடுதலா இருக்கும். இப்ப இது ரெண்டுமே எப்படி அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். அப்ப இங்க பாருங்களேன், இதுல என்ன கேட்காங்க கொஸ்டின்ல, ஒருத்தரோட எஃபிஷியன்சி செய்து முடிக்கும் விகிதம் அப்படின்னா அவங்களோட திறனை மென்ஷன் பண்றாங்க. அப்படின்னா 4:5 அப்படின்னா இது இவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா செய்து முடிக்க ஆகும் நாட்களின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டேஸ்க்கான ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா இதோட தலையீடு 5:4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிதானா? இப்ப ஒருவேளை 3 பேர் கொடுத்து அவங்களோட எஃபிஷியன்சி ரேஷியோ 4:5:6 இருக்கு. அப்ப இதுல இவங்களோட நாட்களின் விகிதம் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படி மாத்தி போட்டுறக்கூடாது. அங்க நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல தலைகீழ் விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பார்த்தோமா, அதுபடிதான் பண்ணணும். தலைகீழ் விகிதம்னா என்ன அர்த்தம்? 1/4, 1/5, 1/6 அர்த்தம். அப்ப எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் பெருக்கி பண்ணணும். அல்லது ஷார்ட்கட் என்ன, ஃபர்ஸ்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் மறைச்சிட்டு மத்த ரெண்டையும் பெருக்கிக்கலாம் 30. செகண்ட் வேணும்னா இது மறைச்சிட்டு மத்த ரெண்டையும் பெருக்கிக்கலாம் 24. இதை மறைச்சிட்டு மத்த ரெண்டையும் பெருக்கிக்கலாம் 20. இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா 15:12:10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அவ்வளவுதான். சரிதானா? அப்ப ரெசிப்ரோக்கல் ரேஷியோங்கிறது என்னங்கிற கான்செப்ட் நமக்கு இதுல அப்ளை ஆகும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்ததான்
ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார், பி என்பவர் அதே வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் வருமானமாக 1300 பெறுகின்றனர் எனில் அதில் ஏயின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ரேஷியோ எழுதிருங்க. ஏ பி. ஏ அப்படிங்கிறவரு ஒரு வேலையை 5 நாள்ல முடிக்கிறாராம். டேஸ்க்கான ரேஷியோ எழுதுவோம். 5 நாள்ல முடிக்கிறாரு. பி என்பவர் அதே வேலையை 8 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானமா 1300 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா ஏயின் பங்கு என்ன அப்படிங்கிறது கேள்வி. நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சேலரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா டேஸ்க்கான ரேஷியோல இருந்து எஃபிஷியன்சி ரேஷியோ நம்ம எழுதிடணும். அப்ப இங்க எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதணும்னா இது தலைகளா எழுதிடலாமா? 8:5 அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் ரேஷியோல. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா மொத்த வருமானம் 1300, ஏயோட பங்கு என்ன அப்படிங்கிறது கேள்வி. இப்ப இதுல இங்க ரெண்டு எஃபிஷியன்சியோட டோட்டல் தான் என்னன்னா 1300 இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க. இதை ரெண்டு விதமா பண்ணலாம். டைரக்டா எப்படி எழுதுறதுங்கிறத நான் சொல்றேன். இப்ப இதுல இதுதான் எஃபிஷியன்சி. அப்ப இதோட டோட்டல் தான் எதுக்கு ஈக்குவல்னா 1300க்கு ஈக்குவல். 8 + 5 13. அப்ப 13ங்கிறது தான் நமக்கு மொத்தமா 13 பங்குங்கிறது தான் நமக்கு 1300 ரூபாய். அப்ப இதுல ஏயோட பங்குனா 8 பங்கு என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க 100 வந்துடும். 100 × 8 800 ரூபாய் அப்படிங்கிறது ஏயோட பங்கா இருக்கும். சோ இதுக்குதான் நம்ம எஃபிஷியன்சி எடுக்கிறோம். அப்ப அதையே அங்கேயே ஆட் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்க ஆட் பண்ணி ஏயோட பங்கு கண்டுபிடிச்சீங்கன்னா இங்க 5 தானே இருக்கும். அப்படி கிடையாது. சரிதானா? அப்ப என்ன பண்ணணும், சேலரினா டேஸ் கொடுத்திருந்தாலும் அதை எஃபிஷியன்சிக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா அந்த எஃபிஷியன்சியோட டோட்டல் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது அதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டு இப்ப இங்க என்ன இருக்கும்னா 13 பார்ட் அப்படிங்கிறது 1300 இருந்துச்சுன்னா 8 பார்ட் அப்படிங்கிறது என்ன, அவ்வளவுதான். நீங்க அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். சோ இங்க ஆன்சர் என்ன அப்படின்னா 800 அப்படிங்கிறது. அப்ப ஏயோட பங்கு 800 ரூபாயா இருக்கும். அடுத்து பியோட பங்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 500 ரூபாயா இருக்கும். ஏ பார்ட் பார்த்தோம்னா ₹800, பி பார்ட் பார்த்தோம் அப்படின்னா ₹500. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். பாருங்க, ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். அதன் மூலம் அவர் ₹320 ஊதியம் பெறுகிறார். பியின் உதவியுடன் ஏ அந்த வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார் எனில் பியின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப இதுல ஏ வந்து ஒரு வேலையை 8 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப டேஸ்க்கான ரேஷியோ எழுதலாம். ஏ வந்து ஒரு வேலையை 8 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப பி எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பியின் உதவியுடன் அந்த வேலைய ஏ வந்து 6 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். அப்ப பியோட உதவியோடனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலைய எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப ரேஷியோ நமக்கு எதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஏக்கும் ஏ பிளஸ் பிக்கும் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கான ரேஷியோ தான் கிடைச்சிருக்கு. இப்ப என்னன்னா பியோட பார்ட் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ்க்கான ரேஷியோ இருக்கா, இது எஃபிஷியன்சிக்கு மாத்துங்க. மாத்தினா இது எப்படி வந்துரும் 6:8. இது நீங்க இன்னும் கேன்சல் பண்ணீங்கன்னா 4:3 வருமா? அப்ப நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா 3:4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப இதுல மொத்த சேலரி வந்து 320 ரூபாய். அப்ப இங்க மொத்தம் நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா? ஓகேவா? அப்ப இங்க இதோட எஃபிஷியன்சி இதை மட்டும் நம்ம எடுத்தா போதும். 4 பார்ட் அப்படிங்கறதுதான் ஏ பிளஸ் பியா இருக்கும். ஓகே தானா? இப்ப இதை என்ன கேக்குறாங்கன்னா பியின் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதை பாருங்க, எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இவர் 4 பார்ட், இவர் 3 பார்ட். அப்ப பி எவ்வளவு பார்ட்டா இருப்பாரு அப்படின்னா மீதி 1 பார்ட்டா இருப்பாரு. அப்படிதானே? அப்பதானே ஏயும் பியும் சேர்ந்து 4 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்க முடியும். இப்ப கொஸ்டின் என்னன்னா பியோட பங்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மொத்தம் 4 பார்ட்டுக்கு 320 ரூபாய் அப்படின்னா பியோட 1 பார்ட், இவருக்கான சேலரி எவ்வளவா இருக்கும்? கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 80 வரும். சோ ₹80 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சரா இருக்கும். 80 ரூபாய். ஓகேவா? சோ இது இல்லைன்னா இது இன்னொரு மெத்தட்ல எப்படி போடுவாங்கன்னா அது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லல. இப்ப ஏயோடது பார்த்தோம்னா 8, அதேதான் ஏ பிளஸ் பி பார்த்தோம்னா எவ்வளவு 6 டேஸா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 24 வந்துரும். அப்ப இங்க 3 இங்க வந்து 4 போட்டுக்கலாம். அப்ப இந்த பியோட எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா 1 வந்துரும். அப்ப இங்க 1னா சேலரி அதேதான் மொத்தம் நமக்கு 320 ரூபாய். மொத்தமா 4 பார்ட்டுக்கு நமக்கு வந்து 320 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா
ஒரு பார்ட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க 80, 1 × 80 80 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சு. சரிதானா? 80 rupees அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்படியே எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி பாருங்க. ABCIM மூவரும் ஒரு வேலையை ரூபாய் 1800க்கு முடிக்கின்றனர். A அந்த வேலையை 6 நாட்களிலும், B 4 நாட்களிலும் மற்றும் C 9 நாட்களிலும் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய தினக்கூலிகளின் வீதம் 5:6:4 எனில் A பெற்ற தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 1800 ரூபாய். இதுல ABC இவங்களோட டேஸ்க்கான ரேஷியோ எடுத்துட்டோம் அப்படின்னா A வந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க, B 4 நாள்ல முடிக்கிறாங்க, C 9 நாள்ல முடிக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறமா இவங்களோட தினக்கூலிகளின் விகிதம் அப்படின்னா அவங்களோட சேலரி சொல்லியிருக்கிறாங்க. சேலரி பார்த்தோம்னா 5:6:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது. இப்ப இதுல என்ன கேக்குறாங்கன்னா ஏ வாங்கின அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, டெய்லி வேஜஸ். இப்ப இவங்க தனித்தனியா வாங்கின சேலரி எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா இப்ப ஏ எவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா மொத்தமா அவங்களுக்கு வந்து 1800 ரூபாய். அப்ப இதுல மொத்தம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 பார்ட் வருமா? 15 பார்ட்ல ஏ 15 பார்ட்டுக்கான வேல்யூ வந்து 1800 ரூபாய் அப்படின்னா ஏயோட பார்ட் 5க்கு மட்டும் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இங்க கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்க என்ன வந்துடும்? 3 வந்துடும். 3ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 600 வந்துடும். சோ 600 அப்படிங்கிறது ஏயோட டோட்டல் சேலரியா இருக்கும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அதான் கேக்குறாங்க ஏ எவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 600 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. சோ இங்க ஓகே, சோ இப்ப ஏயோட பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 600. அவ்வளவுதான். அப்படியே டைரக்டாவே வேலையை முடிச்சிடலாம். அதாவது நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட டேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்களோட வேஜஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அப்ப இங்க வேஜஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா பார்க்கும்போது 1800 ரூபாய் இருக்கா, அது கீழே எழுதிடுறோம். அதுக்கு மேல அவங்களோட மொத்த பார்ட் எவ்வளவு அப்படிங்கறது எழுதிடும். முன்னாடி எழுதுற மாதிரிதான். சோ இன்ட்டு நம்ம 5 போடுறோம். 5 ஏன்னா ஏயோட பார்ட் வந்து 5 தான், அப்படிதானே? சோ 5 நம்ம போடுறோம். நீங்க கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஓவரால் என்ன கிடைச்சிரும்னா 600 கிடைச்சிரும். அப்ப ஏ வாங்கின தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 600 ரூபாய். ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்த கொஸ்டின். இந்த கேள்விக்கு செய்யவே வேணாம், பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல இப்படிதான் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் இருந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க கூடாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா XYZ டேஸ்க்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்க. என்னன்னா டேஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸ் வந்து 4 நாள்ல முடிக்கிறாங்க, ஒய் வந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க, இசட் வந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க. சரிதானா? இப்ப இதுல மொத்தமா அவங்களுக்கு வந்து 3100 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க தனித்தனியா எக்ஸ் எவ்வளவு வாங்குவாங்க, ஒய் எவ்வளவு வாங்குவாங்க, இசட் எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. இப்ப நீங்க எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் போனோம்னா அதெல்லாம் ப்ரொசீஜர் தான். ஆனா அதெல்லாம் நமக்கு வேணாம். ரொம்ப சிம்பிளா நம்ம டேஸும் சேலரியும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ல இருக்கும். அதாவது யாரு கம்மியான வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு அதிக சேலரி, யாரு அதிகமான வேலை பாக்குறவங்களோ அவங்களுக்கு கம்மியான சேலரி, அப்படிதானே? அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இதுல எக்ஸ்ங்கிறவரு மத்தவங்களை காட்டும் போது கம்மியான நாள்ல முடிச்சிருக்காரு. அப்ப இவருக்கு தான் அதிக சேலரி நமக்கு கிடைச்சிருக்கும். இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் அதிகமான சேலரி. இங்க பார்த்தோம்னா இவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு செகண்ட், இவங்களுக்கு தேர்ட். சோ சேலரி முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு தான் ஹையான சேலரி கிடைக்கணும், இவருக்கு அடுத்த ஹை, இவருக்கு லாஸ்ட் லீஸ்டான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிருக்கணும். அப்ப இந்த 3100 அவங்க இந்த ஆர்டர்ல பிரிச்சிருந்தாங்கன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். இப்ப நீங்க ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழப்புற மாதிரி வேற வேற டினாமினேஷன்ல கொடுத்திருப்பாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க கொஸ்டினை பாருங்களேன், கிட்டத்தட்ட எல்லாமே 1000, 1500, 600 தான். அததான் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க, அப்படிதானே? அப்ப இதை கண்டுபிடிக்கிறது நமக்கு இன்னும் செலவும். ஒருவேளை இதுல டினாமினேஷன் மாத்திருக்காங்கன்னா நம்ம இதை தலைகீழ் விகிதம் கண்டுபிடிச்சிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தலைகீழ் விகிதம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதே ப்ரொசீஜர்ல தான். அப்ப இங்க இதை பொறுத்த வரைக்கும் இதுல கம்மியான நாள் அடுத்து கொஞ்சம் அதிகமானது, அடுத்து அதிகமானது, அப்படிதானே? அப்ப இங்க சேலரிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹையா இருக்கணும். இதுலயே ஃபர்ஸ்ட் ஹை அமௌண்ட் என்னன்னா 1500. அப்ப இது இந்த BC ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் வரணும். இதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா இங்க 600, 1000 இருக்கு, ஆர்டர் மாறி இருக்கு. சரிதானே? அப்ப இது வர வாய்ப்பு இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் செய்யலாம், அப்படியே எழுதிக்கலாம்.
செய்யவே வேணாம். ஓகேவா, புரியுதுல்ல? இந்த மாதிரி நிறைய ட்ரிக் தான் நம்ம என்னன்னா ஷார்ட்கட் கோர்ஸ்ல பார்க்க இருக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தோன்னே ஆன்சர் பண்றது. அதே நேரம் ஒரு சில இடத்துல இப்ப இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே தான் இருக்கும் கிளாஸ்ல சொல்லும் போது, ஐயோ ப்ரொசீஜரை பசங்க கண்ணில் காட்டவே இல்லையே அப்படின்ட்டு. ஆனா ஒரு சில இடத்துல நமக்கு இது தேவைப்படுதான், சரிதானா? அதனாலதான் இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இங்க என்னன்னா ப்ரொசீஜர் இல்லாம பண்ணணும்னா இப்படிதான் ஆப்ஷன்ல இருந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். இப்ப என் மனசுல என்ன தோணும்னா, இது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், ஒருவேளை இங்க மாறி இருந்துச்சுன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதனாலதான் எக்ஸாம் கொஸ்டினே உங்களுக்கு எடுத்துட்டு காமிச்சேன். எக்ஸாம் பேட்டர்ன்ல இப்படிதான் காட்டுறாங்க, அதனால நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இதுக்கப்புறமா லீவிங் அண்ட் ஜாயினிங். லீவிங் ஜாயினிங் அப்படின்னா இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃபிஷியன்சி அப்படிங்கறத ரொம்ப மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம். இங்க பாருங்களேன், இதுல நம்ம மெயினா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா W = EP. வெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெட் சொல்லுவோம் இல்லையா, வெட்டா இருக்கு அப்படின்ட்டு கிளாத், அதேதான் இங்க. அப்ப இதுல என்னன்னா டபிள்யூங்கிறது என்ன, ஒர்க்னு அர்த்தம். டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அவங்களோட எஃபிஷியன்சியையும் அவங்க எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க அப்படிங்கிற டைமையும் மல்டிப்ளை பண்றது மூலமா இருக்கும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுறாரு. அப்ப 5 நாள்ல அவர் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு? 1 2 3 5. ஓகேவா, இப்ப ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுறாரு, 2 சாப்பிடுறாரு. அப்ப 5 நாள்ல 1 2 3 4 5 நாள்ல அவர் எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 2னா 5 நாளைக்கு 5 × 2 நமக்கு எவ்வளவு வந்துடும்? 10 சாக்லேட் அவர் சாப்பிடுவாருன்னு கிடைச்சிரும். இதே கதைதான். இப்ப இதுல ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளவு வேலை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட எஃபிஷியன்சி போட்டுட்டோமா, எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படிங்கிறது டைம், 5 டேஸா டைம். இப்ப இந்த ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா மொத்தம் எவ்வளவு வேலை இருக்கு. இப்ப இதுல மொத்த சாக்லேட் எவ்வளவுன்னு கிடைச்சிச்சு இல்லையா, அதே மாதிரி இதுல மொத்தம் எவ்வளவு வேலை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் உள்ளது பண்ண போறோம். அப்ப இதுக்குள்ளே நமக்கு மாத்தி மாத்தி படிக்க தெரியணும். இப்ப W = எஃபிஷியன்சி × டைம்னா இல்ல எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? W / டைமா இருக்கும். இப்ப டைம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஒர்க் டன் / எஃபிஷியன்சியா இருக்கும். இது மூணையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. இது மூணுமே நமக்கு உள்ள தேவைப்படுமா, என்ன கேட்டுக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஃபார்முலாவை எழுதி அப்படி படிச்சுக்கிறோம், சரிதானா? ஓகே, இப்ப இதுல பாருங்க, இதுல ஒரே ஒரு டயக்ராம் தான், அந்த டயக்ராம்ல எல்லா கதையுமே முடிஞ்சிடும். இப்ப இங்க பாருங்களேன், A என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 8 நாட்களிலும் செய்து முடிப்பார். B என்பவர் மட்டும் அந்த வேலையை செய்ய தொடங்கி 6 நாட்கள் வேலை செய்த பின் சென்று விடுகிறார் எனில் A என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி சேர்றாங்க விலகுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடணும், சரிதானா? இப்ப இந்த கொஸ்டின் பேட்டர்ன் புரியுதுல்ல? இப்ப இதுல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் A = A 24 டேஸ்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. B பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே வேலையை 8 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ணுவோம்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும். 24க்கும் 8க்கும் எல்சிஎம் 24 தான் வரும். 24 8ஆல டிவைட் ஆகும் தானே, 24 தான் எல்சிஎம் வரும். அப்ப இங்க என்னன்னா ஒர்க் அப்படிங்கிறது தெரியும், இங்க டேஸ் அப்படிங்கிறது நமக்கு டி. இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போறோம். அப்ப எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி = completed work divided by அல்லது total work divided by time அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இங்க total work 24 இருக்கு, டைம் 24 இருக்கு, டிவைட் பண்ணோம்னா 1 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி B எடுத்துட்டோம்னா அங்க 24 இங்க 8னா 3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் எங்கேயுமே நமக்கு இது தேவைப்படாது, அதை நம்ம அப்படியே ஒமிட் பண்ணிடுறோம். இப்ப கதைக்கு வாங்கலேன், B என்பவர் மட்டும் அந்த வேலையை செய்ய தொடங்கி, இப்ப அந்த வேலை இருக்கு, இந்த வேலை நமக்கு மொத்தம் பார்த்தோம்னா 24 யூனிட்ஸா இருக்கு. 24 யூனிட்ஸ். இப்ப இங்க 24 பங்கு வேலை இருக்குது. இப்ப இதுல B தான் வேலையை ஆரம்பிக்கிறாரு.
ஆரம்பிச்சு ஒரு 6 நாள் வந்து அவங்க வேலையை பாக்குறாங்க. ஒரு 6 days வந்து அவர் வந்து வேலையை பாக்குறாரு. வேலையை பார்த்ததுக்கு அப்புறமா பி லெஃப்ட் ஆயிடுறாரு. பி வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. மீதி இருக்க வேலைய அப்ப யார் கண்டினியூ பண்ணுவாங்கன்னா ஏ தான் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ப இங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வேலையை இவர் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்ப பி அந்த வேலையை ஆரம்பிச்சு ஒரு 6 நாள் வேலையை செய்யறாரு அப்படிதானே. பி ஆல ஒரு நாளைக்கு, இப்ப இதோட மீனிங் என்னன்னா எஃபிஷியன்சி, ஏ வந்து ஏ ஆல மொத்தம் 24 யூனிட் இருக்கு. அவர் 24 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு யூனிட்டா அவர் முடிப்பாரு. அப்ப இங்க 1 யூனிட் பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப பி பார்த்தோம்னா அவர் 8 நாளே வேலையை முடிச்சிடறாரு. அப்ப ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை பார்ப்பாரு. அப்ப இங்க 3 யூனிட் பெர் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அவ்வளவுதான், சரிதானா? அப்ப இங்க பி வந்து வேலையை ஆரம்பிக்கிறாரு. அவர் 6 நாளைக்கு வேலையை பாக்குறாரு. ஒரு நாளைக்கு அவரால் 3 யூனிட் வேலை முடிக்க முடியும்னா 6 நாளைக்கு 6 × 3 18 யூனிட் வேலை முடிச்சிருவாரு. அப்படிதானே? 18 யூனிட் வேலை இங்க முடிஞ்சிருது. அப்ப பேலன்ஸ் இங்க எத்தனை யூனிட் வேலை இருக்கும்னா மொத்தம் 24. இதுல 18 நமக்கு போயிடுச்சுன்னா மீதி 6 யூனிட் வேலை தான் இருக்கும். இந்த 6 யூனிட் வேலையை யாரு பாக்குறா அப்படின்னா ஏ பாக்குறாங்க. அப்ப ஏ அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படின்னா P = work done / efficiency. மொத்தம் 6 பங்கு வேலை இருக்குது. ஏயோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 1 யூனிட் வேலை தான் முடிக்க முடியும். அப்ப எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னா 6 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. அவ்வளவுதான். இந்த டயக்ராம் போட்டீங்கன்னா சுத்தமா வேலை முடிஞ்சிச்சு. நீங்க எதுவுமே எழுத வேணாம். மொத்தம் 24 யூனிட் வேலை இருக்கு. இதுல பி வந்து ஃபர்ஸ்ட் 6 நாள் வேலை பாக்குறாரு. அவரால் ஒரு நாளைக்கு 1 யூனிட் வேலை தான் பார்க்க முடியும். 3 யூனிட் வேலை பார்க்க முடியும். அப்ப 6 நாளைக்கு அவரு 3 × 6 18 யூனிட் வேலை முடிச்சிடாரு. அப்ப மொத்தம் 24ல 18 யூனிட் வேலை அவராலேயே முடிஞ்சிருது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 யூனிட் வேலை இருக்கும். ஏ வந்து ஒரு நாளைக்கு 1 யூனிட் முடிச்சாருன்னா மொத்தம் 6 நாளையில அந்த மொத்த வேலையும் முடிப்பாரு. ஓகே தானா? அவ்வளவுதான். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 30 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பின் Q ஆனவர் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது P வந்து ஒரு வேலைய 20 daysல பண்றாங்க. Q வந்து அதே வேலைய 30 daysல பண்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 20க்கும் 30க்கு எல்சிஎம் நமக்கு 60 கிடைக்கும். ஓகேவா? இது டோட்டல் ஒர்க். இப்ப இங்க 60/20 போடணும்னா எஃபிஷியன்சி இங்க 3 வரும். 60/30னா இங்க 20 வரும். இனி இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அப்ப P வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை முடிக்கிறாரு. அதே மாதிரி Q எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 யூனிட்ஸ் வேலை முடிக்கிறாரு. இப்ப இதுல என்னன்னா, இப்ப இந்த கதையை பார்க்கலாம். டயக்ராம் போட்டோம்னா இப்ப மொத்தம் 60 யூனிட் வேலை நம்மகிட்ட இருக்குது. இதுல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. Pயும் Qவும் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா Q வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு வேலையை விட்டு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற வேலையை P தான் கண்டினியூ பண்றாரு. இப்ப இந்த இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்பல சொன்னது ரிவர்ஸ். அப்பல முன்னாடி இருந்து பண்ணோம், இவ பின்னாடி இருந்து பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா மீதம் இருக்கக்கூடிய வேலையை P வந்து 5 daysல முடிச்சிடுறாராம். அப்ப தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்களுக்கு பின்னாடி Q வந்து லெஃப்ட் ஆயிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இத ரெண்டு விதமா சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து Q எத்தனை நாளைக்கு பின்னாடி லெஃப்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா Q எத்தனை நாளைக்கு வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதானே. சோ அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி லெசன்ல பின்னாடி பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல முன்னாடி பார்த்துட்டு பின்னாடி கண்டுபிடிச்சோம். இதுல பேக்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல இருக்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப இங்க பாருங்க, இங்க யார் மட்டும் வேலை பாக்குறாருன்னா P மட்டும் வேலை பாக்குறாங்க. P-யோட எஃபிஷியன்சி என்ன? 3 யூனிட்ஸ். ஒரு நாளைக்கு 3 யூனிட் வேலை முடிக்க முடியும். அப்ப இங்க 5 நாள்ல இவர் இந்த வேலையை முடிச்சிடுறாரு. அப்ப 5 நாள்ல இவர் எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாரு அப்படின்னா 15 யூனிட் வேலை முடிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப இதுல மொத்தம் 60ல 15 யூனிட் வேலையை அவர் பின்னாடி இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார். பேலன்ஸ் அவ்வளவுதான் இருந்திருக்கு. அப்ப இனிஷியலா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு யூனிட் வேலை முடிச்சிருப்பாங்கன்னா 60 - 15 45 யூனிட் வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம 45 யூனிட் இங்க இருந்திருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க முடிச்சிருக்காங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதானே வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க.
அப்ப 2 பேரும் சேர்ந்தா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? P வந்து 3 யூனிட் முடிப்பாரு, Q வந்து 2 யூனிட் முடிப்பாரு. மொத்தம் 5 யூனிட் அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலை கம்ப்ளீட் ஆகும். அப்ப இங்க என்ன பண்றோம்னா 45 நாள்னா அப்ப இங்க 45 டிவைட் பை 5 போடலாமா? மொத்தம் 45 யூனிட் இருக்கு. ஒரு நாளைக்கு 5 யூனிட் முடியும்னா 9 நாள்ல இந்த மொத்த இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வேலை முடிஞ்சிரும்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் பண்ண சம்ல ஃப்ரண்ட்ல பார்த்துட்டு பேக்ல இருக்கிறத கண்டுபிடிச்சோம். இப்ப பேக்ல இருக்கிறத கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா அது ஒரு ஃப்ளோ ஆஃப் கொஸ்டின். இப்படி வேலையை ஆரம்பிக்கிறாங்க, இடையில போறாங்க, வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்ப இது வந்து அதுலயே கொஞ்சம் வித்தியாசமான டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஓகேவா? இதே பேட்டர்ன் கொஸ்டின் நமக்கு பைப்ஸ் கொஸ்டின்லயும் உண்டு. இங்க 2 மனிதர்கள் சொல்லியிருக்குமா, அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டேப்ஸ் 2 பைப்பை வச்சு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ ஒரு வேலையை 16 நாட்கள்ல முடிப்பாங்க. ஓகே. பி அதே வேலையை 12 நாள்ல முடிச்சிட்டாங்களா? இப்ப அந்த வேலையை ஏ முதல் நாள் தொடங்கி பி 2வது நாள் என்று மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேலையை முடித்தனர் எனில் அவ்வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது இந்த வேலை எப்படி முடியுதுன்னு தெரியுதா? இப்ப இது வரைக்கும் என்னன்னா பியும் கியூவும் சேர்ந்து ஒரு 6 நாள் வேலை பார்த்தாங்க, ஏ ஒரு 5 நாள் வேலை பார்த்தாங்க, இந்த மாதிரி கதை இருந்துச்சு இல்லையா? இங்க அப்படி இல்லாம முத நாள் ஏ வேலை பார்க்கறாரு, அடுத்து பி வராரு, அடுத்து ஏ வருவாரு, அடுத்து பி வருவாரு, இப்படி மாத்தி மாத்தி வேலை பார்க்கறாங்க. அப்ப இந்த முழு வேலையை முடியறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இதுல பார்த்தோம்னா இங்க ஃபர்ஸ்ட் இதுல டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏ பி, ஏ ஒரு வேலையை 16 நாள்ல முடிக்கிறாங்க, பி அதே வேலையை 12 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்னன்னு கிடைச்சிரும். 16க்கும் 12க்கும் எல்சிஎம் 16 12ஆல முழுசா டிவைட் ஆகாது. அப்ப 16ஓட மடங்குல பார்த்தோம்னா அடுத்து 32, அடுத்து நமக்கு 48 வந்துரும். அப்ப இங்க டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும் அப்படின்னா 48 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப 48 டிவைடட் பை எஃபிஷியன்சி 48 டிவைடட் பை 16 3 வந்துரும். 48 டிவைடட் பை 12 4 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அப்ப இங்க ஏ ஆல ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் வேலை முடிக்க முடியும், பி ஆல ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் வேலை முடிக்க முடியும். ஓகேவா? இப்ப இதை வச்சுதான் நமக்கு கதை இருக்கு. இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இதுல 2 விதமா பண்ணலாம். நான் வந்து மேனுவலா பண்றேன் அப்படின்னா இது எப்படி பண்ணலாம்? இப்ப இந்த கதை என்னன்னா முத நாள் ஏ பாக்குறாரு, அடுத்து பி, ஏ பி, ஏ பி இப்படி பார்த்தோம்னா இப்ப இதுல முத நாள் பி ஏ வந்து 3 யூனிட் வேலை முடிக்கிறாரு, அடுத்து பி 4 யூனிட், அடுத்து ஏ 3 யூனிட், அடுத்து பி 4 யூனிட். இப்ப இங்க பாருங்க 3 யூனிட்டா, அடுத்து 4னா 7 யூனிட் வேலை முடியுது, அடுத்து 3னா 10 யூனிட், அடுத்து 14, அடுத்து 3 பார்த்தோம் அப்படின்னா 14 3 கரெக்ட் தானே? 6 10 14 14 3 17 17னா 17 21 24 28 31 35 38 42 42 3 45 அதுக்கப்புறம் 45 நாளும் 49க்கு போயிருது. எங்க போயிருது? 49க்கு போயிருது. இதோடய நமக்கு எவ்வளவு யூனிட் முடியுது அப்படின்னா 45 யூனிட் முடியுது. நமக்கு மொத்தமே 48 யூனிட் தான் இருக்குது. அப்ப இங்க டேஸ் கால்குலேட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாள் வருது. 13 அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மொத்தம் 13 டேஸ் வந்துருது. இது ஈஸியா பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். 13 டேஸ் வந்துருது. மீதி என்ன அப்படின்னா 48ல 45 போக இன்னும் நமக்கு இங்க 3 யூனிட் தான் இருக்குது. ஆனா அடுத்து பி வருவாங்க. பி அந்த வேலையை அவங்களுக்கு வந்து 4 யூனிட் வேலை முடிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மொத்தம் அவங்களால 4 யூனிட் வேலை முடிக்க முடியும். அதுல நம்மகிட்ட இருக்கக்கூடிய 3 யூனிட் வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப 33/4 டேஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். எப்படின்னு புரியுதா? இப்ப இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருவீங்க 13 நாள்ன்ட்டு. இதுக்கப்புறம் என்னன்னா இங்க இதுல மொத்தம் 4 பங்கு பிக்கு வேணும், அதுல 3 பங்கு தான் இருக்கு. அப்ப மொத்தம் 4 பங்குல 3 யூனிட் அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இங்க கணக்கு. ஓகேவா? சரி, இதை நான் இவ்வளவு பெருசா இருந்து பண்ணணுமா அப்படின்னா இப்படி இல்லாம ரொம்ப எளிமையா எப்படி பண்ணலாம்? இப்ப இங்க பாருங்களேன், இதே சீரீஸ்ல தானே முடிக்கிறாங்க. இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு செட்டை நான் எடுத்துக்கிறேன்.
இப்ப எனக்கு 3 4 3 4ன்னு ஒரே ஈவனா வராததுனாலதானே இந்த பிரச்சனை. நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இது 7 இது 7 இது 7 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிப்பேன், அப்படிதானே? அப்ப இதுல மொத்தம் எத்தனை 7 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், மொத்த யூனிட் 48 டிவைடட் பை 7 நான் போடலாமா? இப்ப போட்டா இங்க என்ன வரும், இதுல 6 7 42, பேலன்ஸ் எவ்வளவு வரும், 42 போக மீதி 6 யூனிட் வரும். சோ இங்க 6 நம்ம எழுதுறோம். ஓகேவா? இங்க 6ங்கிறது என்னன்னா இதுல 6 சைக்கிள்ஸ் இருக்கு. நான் இப்பதான் சேர்ந்துதான் 1, இது 2. ஆக்சுவலா இது ரெண்டும் சேர்ந்தது 2 நாள் அர்த்தம். இது ஒரு நாள், இது ஒரு நாள். ஓகேவா? அப்ப இதுல 6 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இது போக எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6 யூனிட் பேலன்ஸ் இருக்கும். இதுல 42 யூனிட் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப மீதி 6 யூனிட் வேலை இருந்திருக்கும். இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 6 யூனிட் வேலை இருக்கா, இப்ப 6 சைக்கிள்னா எதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா B யோட முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்ப இதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்க யாரு வருவா அப்படின்னா A வருவாரு. A யால ஒரு இப்ப இது முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறம் இங்க A பார்ப்பாங்க, அடுத்த B பார்ப்பாங்க. இப்ப A யால எத்தனை யூனிட் வேலை முடிக்க முடியும்னா 3 யூனிட் வேலை முடிக்க முடியும். அவர் முடிச்சிருவாரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 யூனிட் வேலை தான் இருக்கும். 6 பிரிச்சோம்னா இங்க Aக்கு 3 கொடுத்துரும். இது பாதியா பிரிக்கிறவங்க அர்த்தம் கிடையாது. A எவ்வளவு முடியுமோ அதை கொடுக்குறோம். 3 யூனிட் வேலை முடிக்கிறோம். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 6ல மீதி 3 யூனிட் வேலை இருக்கும். இப்ப B எவ்வளவு யூனிட் வேலை முடிக்க முடியும்னா 4 யூனிட் வேலை முடிக்க முடியும். அப்போ இங்க 3/4 போட்டுக்கிறோம். இப்ப டேஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்னா ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 2 நாளா, அப்ப இங்க × 2 போடுங்க. 6 × 2 12 பிளஸ் இங்க A ஒரு நாள் 3 யூனிட் வேலையை முழுசா ஒரு நாள்ல முடிச்சிருவாரு. சோ பிளஸ் 1 போட்டுக்கலாம். அது கூட 3/4 போடுறோம். அப்ப இங்க 12 13 13/13 3/4 நாட்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்க பிளஸ் இருக்கு, நீங்க அப்படியே எழுதுறீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்துல இடையில இருக்கக்கூடிய சிம்பிள் பிளஸ் தான். அதனால நீங்க அதை அப்படியே கலப்பு பின்னத்துல கூட எழுதிக்கலாம். அப்ப இதுல 13 3/4 days அப்படிங்கிறது ஆன்சர். எப்படின்னு புரியுது இல்லையா? இப்ப கொடுத்திருக்கதை நீங்க அப்படியே எடுத்துக்கணும். இதே 3 பேர் ABC மாறி மாறி பண்றாங்கன்னா 3 பேரையும் சேர்த்து ஒரு சைக்கிளா எடுத்துக்கணும். அப்ப இங்க சைக்கிள் வரும்போது இத்தனை நாள் கிடைக்குதோ, இத்தனை சைக்கிள் கிடைக்குதோ × 3 போட்டுக்கணும். அது மாதிரியும் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அப்ப மொத்தம் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அந்த மொத்த கெப்பாசிட்டிய ஒரு சைக்கிளுக்கு எவ்வளவோ அதால டிவைட் பண்ணும்போது இத்தனை சைக்கிள்னு கிடைக்குமா, பேலன்ஸ் இருக்க யூனிட்டை மட்டும் நீங்க இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் பண்ணணும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, சூப்பர். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா 2 பேர் வச்சு இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப 3 பேரை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்க பாருங்க, A ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாங்க, B அப்படிங்கிறவங்க 40 நாள்ல முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் C என்பவரோட சேர்த்து அந்த வேலையை மொத்தமா 3 பேரும் 5 நாள்ல முடிப்பாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா C மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. சரி, அப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க, A அப்படிங்கிறவரு ஒரு வேலையை 20 daysல முடிக்கிறாராம். இதே B எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேலையை 40 daysல முடிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் இருவரும் C என்பவருடன் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து A plus B plus C 3 பேருமே சேர்ந்து அந்த வேலையை 5 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப என்னன்னா C மட்டும் தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா வழக்கமா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். மொத்தமா எல்லாத்துக்கும் தான் எல்சிஎம் எடுக்கணுமா, இது 2க்கு மட்டும் எடுத்தா போதாது அப்படின்னா போதாது. ஏன்னா இங்க சியோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் அவர் அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பாக்கலாம். இப்ப இதை 2 விதமா பண்ணலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, A plus B, B நேத்து கிளாஸ்ல A plus B, B plus C, C plus A கேட்டிருந்தாங்கன்னா இப்ப எனக்கு A plus B plus C இங்க தெரியுது. இப்ப இதுல நேத்து பார்த்த மெத்தட்ல பார்த்தோம்னா எப்படி பண்ணலாம்னா நான் இங்கதான் சொல்லணும்னு சொன்னேன், அங்க வந்து இன்னொரு மெத்தடு இருக்கு, அப்டேட் பண்ணிக்கலான்ட்டு. இப்ப இந்த கொஸ்டின்ல ABC 3 பேர் சேர்ந்து 5 நாள்ல முடிக்கிறாங்களா. இப்ப இதுல இருந்து A plus B 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறத நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு C யோட என்னன்னு கிடைச்சிரும். அப்ப இங்க பார்த்தோம்னா இது 5 இருக்கட்டும். இப்ப 2 பேரும் சேர்ந்து A B னா 20 × 40 டிவைட் பை 80 60ங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா 60. அப்ப இங்க 1 இங்க 3 வந்துரும். அப்ப இங்க எடுத்தோம் அப்படின்னா 40/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். யாருக்கு? A-யும் B-யும் சேர்ந்து பண்றதுக்கு. அப்ப இங்க என்ன பண்ணுவோம்னா இப்ப இங்க இதை பொறுத்த வரைக்கும் வேல்யூ இது 5, இதை மாத்தி போடணும் 3/40 அப்படின்ட்டு. அப்ப இங்க எழுதணும்னா 5 × 3/40
டிவைடட் பை ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 5 மைனஸ் 3/40. அப்ப இங்க என்ன வந்துரும்? 200 அதிகம் போகுமோ? அதே மெத்தட்ல தான் இங்க நீங்க ஏபி கம்பைன்டு கண்டுபிடிக்கணும். கம்பைன்டு கண்டுபிடிச்சிட்டு 23 கம்பைன்டு கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து அதை நம்ம மைனஸ் பண்ணணும். 1/5 மைனஸ் அடுத்து இங்க என்ன வந்துரும்? 1/5 மைனஸ் 40/3 கரெக்டா? 40/3 இங்க கிடைச்சிருக்கு. அப்ப இது 3/14 தான் எடுக்கணும். ஒரு நிமிஷம் 3/14 எடுக்கணும். அப்ப இங்க 40ங்கிறது எல்சிஎம். இங்க 8 மைனஸ் 3 இங்க 5/40 கிடைக்கும். நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 8 days அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். சரிதானா? இது வந்து நம்ம நேத்து பண்ண மெத்தடு. இப்ப அதுலயே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா வித்தியாசமா நான் இதே கொஸ்டின் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப இதுல இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. பெரிய நம்பர் 40 மத்த ரெண்டு நம்பராலுமே டிவைட் ஆகும். அப்ப 40 தான் இதோட டோட்டல் ஒர்க். ஓகேவா? இப்ப எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. 40 டிவைட் பை 20 2, 40 டிவைட் பை 40 1, 40 டிவைட் பை 5 8. இனி இது தேவைப்படாதா? இப்ப என்னன்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 யூனிட் வேலை முடிக்கிறாங்க. 8 யூனிட் பெர் டே. அடுத்து பார்த்தோம்னா ஏ ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் வேலை பாக்குறாங்க. பி ஒரு நாளைக்கு 1 யூனிட் வேலை பாக்குறாங்க. இப்ப இதுல சியோட எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப ஏயும் பி ஆட் பண்ணா 3 யூனிட்ஸா? அப்ப சி பார்த்தோம்னா 8 மைனஸ் a plus b இங்க எடுக்கிறோம். ஓகேவா? என்ன ஒரு 3 plus a plus b க்கு பதிலா 3 போட்டுக்கலாம். அது அங்க போய் மைனஸ்ல போகுமா? 5 யூனிட்ஸ் வேலை முடிப்பாரு. இப்போ சி ஆல ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலை முடிக்க முடியும். அப்ப சி மொத்தமா இந்த வேலையை முடிக்கிறதுக்கு 40 யூனிட் வேலையை முடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? டைம் கேட்டாங்கன்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை யாரோட எஃபிஷியன்சியோ அது. அப்ப இங்க மொத்த ஒர்க் 40 இருக்குது. சி மட்டும் ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலை முடிப்பாரு. கேன்சல் பண்ணோம்னா 8 யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, 8 days அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிதானா? சோ இதுதான் அந்த ஒரு ப்ரொசீஜர். இப்ப என்னன்னா இது எஃபிஷியன்சி முறையில 3 பேரும் சேர்ந்து எப்படி வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சுல? அதாவது இது எல்லாமே இந்த ஃபார்முலா தான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஏபி கொடுத்திருக்காங்க. சியோட சேர்ந்தனா a plus b plus c வந்துரும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் பாக்குறோம். டோட்டல் ஒர்க் இங்க டேஸ் கொண்டு டிவைட் பண்ணா நமக்கு அவங்களோட தனித்தனி எஃபிஷியன்சி கிடைச்சிரும். சோ அதை யூஸ் பண்ணி சியோட எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் மொத்த ஒர்க்கை சியோட எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணிட்டோம்னா அவர் முழுசா தனியா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளவு 8 days அப்படிங்கிறது. இப்ப அந்த கொஸ்டின்ஸ் இப்ப இதோட நமக்கு இன்னைக்கு முடியுது. நாளைக்கு வந்து R and கேஸ் நம்ம பார்ப்போம். இப்ப நேத்து பார்த்த கொஸ்டினை எப்படி நம்ம இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இருக்கு இல்லையா இந்த கொஸ்டினை இப்ப பார்த்த மெத்தட்ல நேத்து நீங்க எழுதிருப்பீங்களே அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா ஏ ஒரு வேலையை 24 daysல முடிக்கிறாரு. பி ஒரு வேலையை 30 daysல முடிக்கிறாரு. சி ஒரு வேலையை 60 daysல முடிக்கிறாரு. இப்ப இது மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 60 வராது. அடுத்து 120 நமக்கு 120 வந்துடும். அப்ப இங்க 120 தான் இதுக்கான எல்சிஎம்மா இருக்கும். இப்ப எஃபிஷியன்சி பாருங்க. எஃபிஷியன்சினா 120 டிவைட் பை 24னா 5, 120 டிவைட் பை 30னா 4, 120 டிவைட் பை 60னா 2. இப்ப இது தேவையில்லை. இப்ப இங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப இங்க அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு டிவைட் பை efficiency of a plus b plus c. இப்ப இதை ஆட் பண்ணுங்க. 4 5 4 9 10 11 வந்துரும். ஓகேவா? அப்ப இங்க இவங்களோட டைம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 120 டோட்டல் ஒர்க் டிவைட் பை அவங்களோட எஃபிஷியன்சி 11. அப்ப இங்க போட்டோம்னா 10 11 110 மீதி 10 டிவைட் பை 11. இதே ஆன்சர் தான் நாங்க பார்த்திருப்போம். இங்க டைரக்டா ஒரே ஸ்டெப்லயே நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்படியும் நம்ம பண்ணலாம். இதுதான் நான் உங்களுக்கு அங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அது பார்த்துட்டு இது பாக்குறதுனால நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதே மாதிரிதான் மத்த எல்லா கொஸ்டினுமே. சரி, இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா எதுவும் இருந்துச்சுன்னா உங்க குரூப்ல தெரியப்படுத்துங்க.
டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே தானா? எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து நம்ம மீட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே, யாருக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.